மசூத் அசார் யாரு? இந்தியா பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்தி இருக்கும் இந்த சமயத்தில் நாம் ஏன் மசூத் அசார் பற்றி பேசுகிறோம் அப்படின்றத தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மசூத் அசாரை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் குறிப்பிட்ட மாதிரியே இந்தியா பாகிஸ்தானில் 9 இடங்களில் குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கு. அது எல்லாமே தீவிரவாத அமைப்புகள் செயல்படக்கூடிய இடமாக இருக்குது. அதில் மசூத் அசாரோட மദ്രാസാவும் ஒரு இடம், அதே மாதிரி அவருடைய வீடும் ஒரு இடமாக இருக்குது தாக்குதல் நடைபெற்ற இடத்துல. இதில் மசூத் அசாருடைய குடும்ப உறுப்பினர்கள் 10 பேர் உயிரிழந்துட்டதா அவரே அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இவங்களுடைய இறுதிச் சடங்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாபில் இருக்கக்கூடிய பஹவல்பூரில் நடைபெறும் அப்படின்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்காரு. சரி, இந்த மசூத் அசார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீவிரவாதி, ஐநாவால் தீவிரவாதி முத்திரை குத்தப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். இவர் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்புடைய தலைவராக இருக்கார். இந்த ஜெய்ஷ் இ முகமது அமைப்பை பாகிஸ்தான் தடை செய்துட்டதா சொல்லுது. ஆனாலும் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் செயல்பாட்டில் தான் இன்றளவும் இருக்குது. சரி, இந்த மசூத் அசார் 1968 பஹவல்பூரில் தான் பிறக்கிறாரு. 8ஆம் வகுப்பு வரைக்கும் அங்கே தான் படிக்கிறாரு. அதுக்கு பிறகு கராச்சியில் இருக்கக்கூடிய ஒரு மദ്രാസാவில் அவரை சேர்க்குறாங்க. அதுக்கு பிறகு அவர் படிப்பெல்லாம் முடித்ததுக்கு பிறகு சோவியத் ஆப்கான் போரில் அவரை ஈடுபடுத்துகிறாங்க. அதுக்கு பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான டாஸ்க்னா அது 2 ஜிகாதி குழுக்களை ஒன்றிணைக்கிறது. இவர் மദ്രാസാவில் படிக்கும் போதே அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானி ஜிகாதி குழுக்களோட ஒன்றிணைஞ்சு தான் படிக்கிறாரு. அந்த வகையில் அவருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்படுது. ஹர்கத்துல் ஜிகாத் இஸ்லாமி, ஹர்கத்துல் முஜாஹிதீன், இந்த 2 அமைப்பையும் ஒன்றிணைக்கிறது தான் இவரோட வேலை. அதை வெற்றிகரமாக செய்கிறாரு. அந்த புது குழுவுக்கு ஹர்கத்துல் அன்சார் அப்படின்னு பெயரிடுறாரு. அதோட பொதுச் செயலாளர், ஜெனரல் செக்ரட்டரியாகவும் இவர் செயல்பட்டு வராரு. இந்த அமைப்புக்காக பல்வேறு நாடுகளில் இருந்தும் அவர் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாரு. அதில் பிரிட்டன் உள்பட பல்வேறு நாடுகள் அடக்கம். வெற்றிகரமாக நிறைய ஃபாலோவர்ஸை இந்த குழுக்களில் அவர் இணைக்கிறார். சரி, இவர் இந்தியாவால் எப்போ சிறைப்பிடிக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோன்னா 1994ஆம் ஆண்டு. அந்த 1994ஆம் ஆண்டில் இவர் ஒரு ஃபேக் ஐடி கார்டோட, அதாவது போலியான ஒரு அடையாள அட்டையோடு இந்தியாவுக்குள்ளே நுழையிறாரு. இங்கே இருக்கக்கூடிய அவரோட ஃபாலோவர்ஸ் கேடர்ஸை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் சம்பந்தமாக. அந்த சமயத்தில் தான் இந்தியாவுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் இவரை கைது பண்ணுறாங்க. 1994 இவர் கைது செய்யப்பட்டு அப்போவே டெல்லியில் இருக்கக்கூடிய திஹார் ஜெயிலில் இவரை வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலுக்கு இவர் மாற்றப்படுறாரு. அதுக்கு பிறகுதான் ஒரு ஹைஜாக் நடக்குது. 1999ஆம் ஆண்டு ஒரு ஹைஜாக் நடக்குது. அதாவது நேபாளுடைய காத்மண்டுலேருந்து டெல்லிக்கு வந்து சேரக்கூடிய ஒரு பிளேன் அது. அதில் மொத்தம் 179 பயணிகள் பயணிக்கிறாங்க. 11 க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்க ஒட்டுமொத்தமாக ஃப்ளைட்டோட ஹைஜாக் செய்யப்படுறாங்க. இந்த ஃப்ளைட் அப்படியே ஆப்கானிஸ்தானுக்கு கொண்டு செல்லப்படுது. நான் முன்னாடியே ஒரு ஜிகாதி குழு அமைப்பு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த குழு தான் இதை செய்கிறாங்க. ஹர்கத்துல் முஜாஹிதீன் இந்த அமைப்பு தான் இந்த ஹைஜாக்கோடைய முக்கிய பின்னணியில் இருக்கிறவங்க. இவங்க கடத்திட்டு போய் ஆப்கானிஸ்தானில் வைக்கிறாங்க. முக்கியமாக ஆப்கானிஸ்தானில் அப்போ பெரும்பாலான இடங்கள் தாலிபான் கட்டுப்பாட்டில் இருந்தது. அதனால் தாலிபான் கட்டுப்பாட்டில் சில ஏர்போர்ட்ஸும் இருந்தது. அதை பயன்படுத்தி தான் அந்த இடத்துக்கு இந்த ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணி கொண்டு போக வருது. அதுக்கு பிறகு இந்தியா கிட்ட இவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதில் அவங்க குறிப்பிட்ட முக்கியமான விஷயம், அப்போ இந்தியா கிட்ட இருந்த கைதிகள், அதாவது பாகிஸ்தானில் இருந்து இங்கே வந்த தீவிரவாத கைதிகளை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் முக்கியமாக வைக்கப்பட்ட கோரிக்கை. இது ரொம்ப இது தொடர்பான டென்ஷன்ஸ் எல்லாம் சிவியர் ஆனதுனால அப்போ அடல் பிஹாரி வாஜ்பேயியோட கவர்மெண்ட் வந்து 3 கைதிகளை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான நபர் மசூத் அசார். அதுக்கு பிறகு இவங்களை ட்ரேஸ் பண்ணி கைது பண்ணிடலாம் அப்படின்றது தான் இந்தியாவுடைய ஐடியாவாக இருந்தது. ஆனால் அது நடக்கலை. அதுக்கு பிறகு நடந்த பல்வேறு தாக்குதல்களுக்கு இந்த ரிலீஸ் பண்ணப்பட்ட கைதிகள் மூளையாக செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றதும் இப்போ சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதில் முக்கியமான தாக்குதல் அப்படின்னு பார்த்தோன்னா 2001ஆம் ஆண்டு நாடாளுமன்ற வளாகத்தை தாக்குதல் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு தான் பாகிஸ்தான் ஜெய்ஷ் இ முகமதை நாங்கள் தடை செய்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கூட இப்போவும் அது செயல்பாட்டில் தான் இருக்குது, மறைமுகமாக செயல்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதுக்கு பிறகு 2016ஆம் ஆண்டு பத்தான்கோட் தாக்குதலுக்கு பின்னணியிலையும் ஜெய்ஷ் இ முகமது தான் இருக்குன்னு சொல்லப்படுது. இதே மாதிரி 2003ஆம் ஆண்டு அப்போதைய பாகிஸ்தானுடைய அதிபர்
பர்வேஸ் முஷரஃப் இவரை வந்து கொல்றதுக்கும் முயற்சி செய்தாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் இப்போ மசூத் அசாருடைய குடும்ப உறுப்பினர்கள் 10 பேர் உயிரிழந்திருக்கிறதா அவரே சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட வீடும் அழிக்கப்பட்டிருக்கு.